இன்றைய செய்திகள் டிஜிட்டல் கைது செய்ய முயற்சி அதிமுக எம்பி திருட்டு புகார். இந்தியா டிஜிட்டல் கைது என்ற பெயரிலான சைபர் குற்ற மோசடி பெரும் சவாலாக மாறியிருக்கின்றன. ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக மூத்த குடிமகன்கள் குறிவைத்து இதை மோசடி நடத்துகின்றன. போலீஸ் அமலாக்கத்துறையின் சிபிஐ என்ற பெயரில் செல்போன் வீடியோ அழைப்பு மூலம் டிஜிட்டல் கைது பெயரால் மிரட்டி பணம் பறிக்கின்றன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இதன் மூலம் ஏராளமானோர் பணத்தை இழந்து வருவதாலும் இந்த பிரச்சனையை தாமாக முன்வந்து விசாரித்து உச்ச நீதிமன்றம் நாடு முழுவதும் உள்ள சைபர் குற்ற மோசடி சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக முன்னாள் சட்டமன்ற அமைச்சரும் அதிமுக ராஜ்யசபா எம்பியான சிவி சண்முக டிஜிட்டல் கைது செய்ய போலீஸ் முயற்சி நடத்த டெல்லி பார்லிமெண்ட் சாலை போலீஸில் ஸ்டேஷனில் நேற்று முன்தினம் புகார் அளித்துள்ளார். அதில் அவர் கூறியதாவது: நான் டெல்லியில் இன்று பார்லிமெண்ட் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்று கொண்டிருந்தேன். எனது அடையாளம் தெரியாத ஒன்றிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஆங்கிலத்தில் பேசிய அந்த நபர் என்னை மும்பையில் போலீஸ் அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டார். நான் தீவிரவாதி என்று உடனடியாக என்னை டிஜிட்டல் கைது செய்ய போகுவதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் அந்த செல்போன் அழைப்பு இன்னொரு நபர் மாற்றப்பட்டது. தன்னை சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று கூறிக்கொண்டு அவர் எனது எதிரான 17 கிரிமினல் வழக்குகள் நிலைமையிலும் இருப்பதாக கூறினார். நான் அவர் யார் என்பதும் குறித்து ஆக்கப்பூர்வமான அடையாளத்தையும் காட்டுமாறு கேட்டேன். உடனே அந்த அழைப்பு பேசியவர்கள் தமிழில் தரக்குறைவாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தார். எனக்கு வந்த செல்போன் அழைப்பு மிரட்டி பணம் பறிப்பதாக ஒரு மோசடி முயற்சி என்பதை அமல்படுத்துகின்றேன். எனது உதவியாளர் ட்ரூகாலர் செயலி எண்ணை சரிபார்த்த போது அதில் பிகேசி போலீஸ் நிலையம் மும்பை என்ற பெயர் இடம்பெற்றிருந்தது தெரிய வந்தது. இதன் வேண்டுமென்று ஏமாற்றம் செய்வதை குறித்து அந்த எண்ணை மீண்டும் அழைக்க முயற்சித்தேன் போது பதில் கிடைக்கவில்லை. அந்த செல்போன் எண்ணை முன்னிலையில் சேவை நிறுவனத்தின் ஒன்றில்தான் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பயனாளர்களும் வழங்கப்பட்டது. இருப்பிடம் டெல்லி என காட்டியது. இத்தகைய கிரிமினல்கள் ஒரு எம்பியையும் மிரட்டுகின்றன. சாமானிய மக்கள் இன்னொரு பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு இதில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக தலைவரையும் ஏற்படுத்திய இந்த புகார் மீது டெல்லி பார்லிமெண்ட் போலீஸ் நிலையம் விசாரணை நடத்துகின்றன. நன்றி.